இப்ப இருக்கிற பசங்களுக்கு பொங்கல்னா என்னன்னே தெரியவே இல்லை, எல்லாரும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஹாய், நாங்க சோழகத்துல இருந்து பேசுறோம். இன்னைக்கு வந்து சோழகம் டீம்ல பொங்கல் செலிப்ரேஷன் பண்றோம், வாங்க பார்க்கலாம். வாங்க ஏய் வாங்க யாப்பா கல்ல பொங்கல் செல்வம் என்ன சொல்றதா? பொங்கலோ பொங்கல் வேற என்ன சொல்றது? என்ன நினைக்கிறேன்னா எப்ப பொங்கல் எதுவும் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். குட்டிஸ் எல்லாம் நிறைய செலிப்ரேட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட இங்க வருகை இவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். அதுதான் எனக்கு ஹாப்பி பொங்கல். வேற இங்க பெரிய ஆங்கர் ஆயிரம் போலயே. பொங்கல் செலிப்ரேஷன் பத்தி என்ன சொல்றீங்க? பொங்கல் செலிப்ரேஷன் நம்மளோட ட்ரெடிஷனல். இப்ப இருக்கிற பசங்களுக்கு பொங்கல்னா என்னன்னே தெரியவே இல்லை, எல்லாரும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என் பொண்ணுங்க பாக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப இங்க நான் கூட்டு வரேன். பத்தி என்ன சொல்றீங்க? சோழகம் எங்க குடும்ப கிளாஸ் மாதிரி தான் நாங்க யோசிக்கிறோம். ஏன்னா வந்து குழந்தைங்க எல்லாருமே ஒன்னா இங்க டிசிப்ளினா இருப்பாங்க. நிறைய வந்து என்ன சொல்றது, நிறைய ஒழுக்கமான விஷயங்கள் தான் இங்க கத்துக்கிறாங்க. அதனால எல்லாரும் குடும்பமா வந்து இங்க செலிப்ரேட் பண்ணுவோம். சோழகத்தை பத்தி சொல்லலாம். இன்னைக்கு பொங்கல் தினம். ஸோ சோழகத்தை பத்தி இன்னும் சொல்லினே போகலாம். அதுக்குன்னு ஒரு தனி நாள் கொடுங்க. இங்க எல்லாருமே பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா கூடி பொங்கல் செலிப்ரேட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல கோச்சிங், நல்ல ட்ரைனிங், ஸோ ஆல் ஏஜ் குரூப்புக்கு இங்கே பண்ணிக்கலாம். நல்ல ட்ரெடிஷ்னலாக ஆத்தென்டிக்காக எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி சொல்லி தராங்க. வர்ஷா. நான் இப்ப பொங்கல் பற்றி கவிதை கூற போகிறேன். மார்கழி கழிந்து தத்தி தத்தி வந்த தை மாதத்தில் தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் வைத்து, தத்தி தத்தி வந்த தை மாதத்தில் தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் வைத்து, மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு, மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு, அவரை துவரை எல்லாம் படையலிட்டு, அவரை துவரை எல்லாம் படையலிட்டு, கரும்பு தோரணத்திற்கு வீடே பொங்கும் பொங்கலை பார்க்கையில், கரும்பு தோரணத்திற்கு வீடே பொங்கும் பொங்கலை பார்க்கையில், இறைவனிடம் இறைஞ்சுவோம் என்றென்றும் மக்கள் மனதில் அன்பு பொங்கட்டும் என்று, இறைவனிடம் இறைஞ்சுவோம் என்றென்றும் சோழகத்தில் அன்பு பொங்கட்டும் என்று என் சோழகத்தின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இடதுகால் முன்னிலை. வணக்கம். தொடைக்காடி பிண்டி நிலை அமர்ந்தேன். களவணக்கம், கரளை வணக்கம், ஆசானுக்கு வணக்கம்.